வெளியில் வந்தோடனே முதல்ல போகணுன்னு நினச்சது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பகுத்தறிவு பேசுங்க, முற்போக்காக இருக்கீங்க, அப்புறம் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிடுங்களே, அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப ஆழமாக நம்புறது என்னென்னா, எப்பயும் நேர்மறையாக இருக்கும்னு நினப்பேன். அதே போல் நம்பிக்கை வேணும்னு நினப்பேன். யாரை நம்புறது? நம்மளை நம்பணும். எங்கே சிக்கலாயிரும்னா, நம்ம வெளியில் யாரை வேணால் சந்தேகப்படுவோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நிறைய இடத்துல சந்தேகப்படுவோம்ல, அது ரொம்ப பெரிய சிக்கலை கொடுத்துரும். அதனால் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கிறது. அது இயற்கையோ, பிரபஞ்சமோ, அம்மா அப்பாவோ, இல்லை ஏதோ ஒரு கடவுளின் பெயரால் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையோ, அது இருக்கும்போது நம்ம இன்னும் ஊக்கமாக இருக்க முடியும், ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ப முடியும். நம்புறதால இன்னும் வேகமாகவும் இன்னும் கடினமாகவும் உழைக்க முடியும்னு நான் நம்புவேன். அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. அது மறுபடியும் சொல்கிறேன், அது இயற்கையாக இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடவுளாக இருக்கலாம். இதில் மதம் மற்ற எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா நம்மளை நம்ம ஆழமாக நம்பணும். இல்லைங்க, இந்த புற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் நம்ப முடியும் அப்படின்னா உங்களை மாதிரி வலிமையான ஆள் யாரும் கிடையாதுங்கிறது 100% உண்மை. நம்புவோம், எல்லோரும் வெற்றி பெறுவோம். அப்புறம் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பில் நான் அப்படியே திகைச்சு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அருண் செஞ்சவனே இவங்ககிட்ட நான் போகும்போது சொல்லிட்டு போன வேலை என்னன்னா, மறுபடியும் சொன்னேன், பிஆருங்கிறது நிறையா இருக்குண்ணே. உனக்கு தெரியும், இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பவராக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீ ஒரு பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான பொருளாதாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஜெயிக்கிற அமௌண்ட்டை விட பெரிய பணம் செலவழிக்கணும்லாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் என்ன சூழல் அப்படிங்கிறத. நான் போகிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரே வேலை, என் இன்ஸ்டாகிராம் ஐடியை அருண் கொடுத்து, அண்ணே அவர் 8 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போகிறாரு, போயிட்டு வந்துட்டு உள் நடக்கிறத வெட்டி மட்டும் இன்ஸ்டாவில் போடு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எப்பயும் சமூகம் பற்றி ஏதோ குரல் எழுப்பி நம்ம இன்ஸ்டா மூலியமாக தான் பிக் பாஸ் வாய்ப்பே நமக்கு கிடைக்குது. அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம். 3.5 மாதம் பேஜ் செத்துறக்கூடாதுங்கிறக்காக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், உள்ள ஏதாவது பேசுவேன், அப்படி பேஜ் ஆக்டிவ் ஆகின்னு சொல்லிட்டு போனேன். எப்போ ஒன்ஸ் ஒரு கொஞ்சம் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ஒன்ஸ் நம்ம பற்றி தப்பான விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குதோ, அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி ஒரு 4-5 உண்மையான நம்ம மேல நலம் விரும்பிகள் அங்கங்கே சேர்றாங்கிறப்போ அவங்கள ஒன்று சேர்ப்போங்கிற வேலையை இவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்ணதை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு பேர் பிஆர் வேலைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அதான் இங்கே காசு பணம் சம்பாரிச்சேனா, சொத்து மனிதர்கள் சம்பாரிச்சேன். அந்த நண்பர்கள் அவங்க உள்ள நான் உழைச்சதுக்கு வெளியில் அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் பிஆர்னா தாராளமாக நீங்கள் பிஆர்னு வச்சு. சௌந்தர்யாவை மட்டும் இல்லை, இது பிஆர் வெளியிருந்து வந்த சுனிதாவும் அவங்கள பிஆர்ன்றாங்க, சாஞ்சனாவும் பிஆர்ன்றாங்க. இப்போ இவங்க அன்ஷிதா உள்ள வரும்போது உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ரவீந்தர் உங்களுக்கு உள்ளே பிஆர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ நீங்க சொல்லுவீங்க, அப்படி சொல்லாதீங்க எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே சௌந்தர்யாவை கார்னர் பண்ணும்போது நீங்க பிஆர் வச்சுதான் வந்தீங்க. ஏன்னா மக்கள் சப்போர்ட் இல்லாம ஒரு பொண்ணால பின்னாலே வரைக்கும் வர முடியாது. அதுதான் ரியாலிட்டி. 100%. அப்ப ஏன் முத்து அங்க சௌந்தர்யாக்காகவோ அந்த பிஆருக்காகவோ பேசல? அந்த வீட்டில் ஏதோ ஒரு அநாகரிகமான விஷயம் நடக்குன்னா தடுத்துட்டு தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குன்னா தடுத்துட்டு தேவையில்லை. அந்த வீட்டில் ஒருத்தன் இன்னொருத்தனை பத்தி கருத்து சொல்றதுங்கிறது அவன் கருத்து சுதந்திரம். இப்ப சுனிதாவோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் அன்ஷிதா மக்கள் கொடுத்த ஹக்குன்னு சௌந்தர்யாக்கு ஹக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு வெளில பிஆர் நடக்குதுங்கிறாங்க அன்ஷிதா. இப்ப இது நடக்குதான்னு எனக்கு தெரியாது, நடக்கலைன்னு எனக்கு தெரியாது, நடக்குதா